நீங்க தேடிக்கிட்டு இருக்க திலக் இவன் தான். அப்படியா? கிட்ட வந்தீங்க, இனிமே தான் நான் கொலகாரனா மாறுவேன். முருகா, முருகா, சச்சாத்து விவகாரத்துல என்ன பாட்டு வச்சுட்டியப்பா? ஏய் திலக், என் கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்ல வர வேண்டிய நீ இப்ப என் வாழ்க்கையே பறிச்சுட்டீரா? சேகர், அன்னைக்கு எனக்கு எதிராக சாட்சி சொல்ல உனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. இன்னைக்கு உனக்கு எதிராக தாலி கட்ட எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆபத்துக்கு பாவத்தை செஞ்சுட்டேன், என்ன படிச்சு வந்தீங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. எப்படி ஒரு மாதிரியா இருக்க? அப்பாவை நினைச்சு பயப்படுறியா? கவலைப்படாதே, சின்ன அவர் எந்திரிக்கவே இல்லை. நீ போய் சீக்கிரம் பழைய மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க போமா. முதல்ல கார் கொண்டு ஷெட்ல விடு, சீக்கிரம். இந்த பக்கம் ஆள் இல்ல சார், இந்த பக்கம் ஆள் இல்ல சார். எங்க கண்காணிப்பு இருந்துட்டே தான் இருக்கும். இருந்தாலும் நீங்களும் ஒரு ராணுவ அதிகாரியா இருந்தவங்க எங்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டு நான் வரேன். அப்பா, my son. தாலி கட்டிட்டியாப்பா? கிளேவர் பாய். என்ன தண்டனை கிடைக்குமோன்னு தவிச்சிட்டு இருக்கிற நேரத்துல தாலியை கட்டிட்டு வாடான்னு கோயிலுக்கு அனுப்புனீங்களே, அது ஏன்பா? காரணம் இருக்குதா? என்னப்பா காரணம்? தண்டனைக்கு முன்னால மகனுக்கு கல்யாணமாவது பண்ணி பார்க்கணுங்கிற ஆசையா, இல்ல பிள்ளை பாசனால ஏற்பட்ட வெறியா? வெறி இல்ல, வெற்றி. யாரையோ நினைச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தவட என்ன கட்டிக்க வச்சு வேடிக்கை பாக்குறீங்களே, அதுவா வெற்றி? வெற்றிக்கு முதல் படி. நீ தாலி கட்டிட்டு வந்திருக்கிற அந்த பெண் யார் தெரியுமா? கட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு சேகரோட காதலி. நோ, இப்ப திலக்கோட மனைவி. சட்டம் நீதி நேரிட்ட மாறுதட்டி பேசின ஜட்ஜ் சிற்றம்பலத்துடைய ஒரே மகள். என்ன, ஜட்ஜ் மகளா? ஆமா. இப்ப அந்த ஒரே மகளுடைய வாழ்க்கையை மனசுல வச்சுக்கிட்டு தான் உனக்கு அவர் தீர்ப்பு எழுதணும். என்ன காப்பாத்துறதுக்காக அவர் மகளை பழி வாங்கிட்டீங்களே? வழி வாங்கலப்பா, அவகாசம் வாங்கியிருக்கேன். அதுவும் தெய்வம் தந்த வழி. தெய்வமா? உன்னை பிரிஞ்சு இந்த வீட்டுல என்னால நிம்மதியா இருக்க முடியலப்பா. அதனால அமைதி நாடி முருகன் கோயிலுக்கு போறேன். கும்பிட போற இடத்துல தெய்வம் காட்டின வழிதான் இது. சரி, எப்படியோ நடந்தது முடிஞ்சு போச்சு. இனிமே நடக்க வேண்டிய சொல்லுங்கப்பா. திலக், கொஞ்ச நாளைக்கு நீ தலைமறைவா இருக்கிறதா நல்லது. எடுத்து சொல்லுங்க, என்ன பாதுகாத்துக்க என்னால முடியும். தப்பி ஓடின கைதி தேடப்படாம இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. அதான் உன் மாமனார் வீடு, ஜட்ஜ் சிற்றம்பலம் வீடு. அங்க எனக்கு இடம் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? ட்ரை பண்ணி பாரு. உன் மனைவிட்டு போய் உன் உரிமையை கேளு. கட்டினவனை காட்டி கொடுக்க அவளுக்கு மனசு வராது. ஜட்ஜி பார்த்துட்டா நீ அவருக்கு மாப்பிள்ளைன்றதை ஞாபகப்படுத்த. இத பரப்பா, எப்பவும் நடக்காதத கனவா நினைக்கிறோம். நடக்க வேண்டியதான் உறுதியா நம்பணும். அக்கா, இந்த கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமாவது என்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும் உறுதியா நம்பினேன். ஆனா கொலகாரன் வந்த என் நண்பனுக்கே கடவுள் சாதமாயிட்டார். கடவுள் நம்ம கிட்ட கணக்கு போட சொல்லிட்டு விடைய அவர் வச்சுட்டு இருக்கிறாரு. இத பரப்பா, இந்நேரம் அந்த பொண்ணு தாலி கட்டினவன கனவு நான் ஏத்துக்கிட்டப்பா. நீ மட்டும் அதையே நினைச்சிட்டு இருக்கிறது என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லு? கீதா பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதுக்கா. என்ன இழந்த ஏமாற்றத்தை அவளால நிச்சயமா தாங்கிக்க முடியாது. சாக தயாரா இருந்தாலும் இருப்பாளே தவிர திலக்கோட வாழ தயாரா இருக்க மாட்டாக்கா. தம்பி, ஒரு பொண்ணுக்கு தாலியோட பெருமை ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சு போயிடும். சிவகாமி, நெக்லஸ் பாத்தியா? கலெக்டர் மகன் கீதாவை பார்த்து அப்படியே அசந்திர வேண்டாம். எப்படி? ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ ஸ்வீட்டி நாட்டி கேர்ள், கம் ஆன் கம் ஆன். எப்போ நீ முன்ன வந்து என்ன புறப்பட சொல்லி அவசரப்படுத்துற? இன்னைக்கு என்ன லேட்டு? எனக்கு விடுந்ததே லேட்டுப்பா. ஓ, யூ ஆர் பிளேமிங் தி சன். ஃபனி கேர்ள். டாடி உனக்காக ஒரு பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை கலெக்டர் மகன் உன்னை பொண்ணு பார்க்க வர போறான். இந்த நெக்லஸ் போட்டுக்கிட்டு அப்படியே தேவதை மாதிரி வந்து நிக்கணும். ஹாரி, கம் ஆன் கம் ஆன். கீதா, நெக்லஸ் கழுத்துல போடு.
எப்படி இருக்குதுன்னு டாடி பாக்குறேன். ஓடுமா? இல்ல, இன்னைக்கு போட வேண்டாம். ஏன் சிவகாமி? நகையும் பகையும் வெள்ளிக்கிழமை கூடாதுன்னு சொல்லுவாங்க. குடுமா, நாளைக்கு போட்டுக்கலாம். ஓ, எப்ப பார்த்தாலும் உனக்கு சாஸ்திரம் சடங்கு சம்பிரதாயம் தான். கீதா, நீ ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கிற? ராத்திரில இருந்து உடம்பு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னா. எல்லாம் சரியா போயிடுமா? நீ போயிட்டு வா. நோ, உடம்புக்கு முடியலன்னா இன்னைக்கு காலேஜுக்கு போக வேண்டாம், நாளைக்கு போய்க்கலாம். கீதா, இப்ப நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. இன்னையில இருந்து ஆரம்பம்பா. ஓகே, வா போலாம். நாங்க வரோம். சரி. கீதா, ஏமாற்றத்தை தாங்கிக்க உனக்கு சக்தி வந்துருச்சா கீதா? தூங்கிடாதீங்கன்னு எனக்கு சொன்னியே, நான் வர்றதுக்குள்ள மணமேடையில நீ தூங்கிட்டியா? சிரிச்சு சிரிச்சு மகிழ்ந்ததுக்கெல்லாம் இப்ப அழுதழுது தித்துக்கிறோம் பாத்தியா? ஏன் கீதா பேச மாட்டேங்கிற? என்னதான் முடிவெடுத்திருக்க கீதா? நீ கற்பனையா நினைச்சதெல்லாம் என்கிட்ட கதை கதையா சொல்லுவியே, அதெல்லாம் என்ன ஆச்சு கீதா? என் கதையில முதல் அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. ஏங்க, என்ன சிவகாமி? வந்து கோர்ட்ல வர்ற வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்ல சட்ட புத்தகம் இருக்கு. வீட்டுக்குள்ளேயே ஒரு வழக்குன்னா அதுக்கு என்ன புத்தகங்க இருக்கு? அதுக்கு மனசாட்சி தான். ஆமாமா, மனசாட்சிக்கு தான் நல்லது கெட்டதை அலசி பார்க்க முடியும். இப்போ நீ எதை அலசி பாக்குற? என்னோட வழக்குக்கு உங்க தீர்ப்பை கேட்க போறேங்க. உன்கிட்ட ஒரு வழக்கா? இருக்க முடியாது சிவகாமி. நீதிக்கே ஒரு நீதி சொல்ல முடியுமா? நீ கணவனை தெய்வமா மதிக்கிறவ. அந்த தெய்வம் வரம்தான் கொடுக்கும், வழக்காடாது. அதனால உன் வழக்க சொல்லு, நான் வரம் தரேன். கீதா நமக்கு ஒரே பொண்ணு. அவளுக்கு அப்புறம் நமக்கு குழந்தை பிறக்கிற வாய்ப்பே இல்லாம காலையில நடந்ததுக்கு இப்ப முடிவு தெரிஞ்சுக்கிட்டு போகத்தான் வந்திருக்கேன். சாஸ்திர சம்பிரதாயப்படி நம்முடைய கல்யாணம் நடந்து முடிஞ்சது. சொந்தத்தோட வாழ்த்தும் இல்ல, மற்றவங்க ஆசையும் இல்ல. பரவாயில்ல, இன்னைக்குத்தான் கல்யாணம் முடிஞ்ச முதல் இரவு. நமக்கு தனி அறை கிடைச்சிருக்கு. ஆனா இங்க மஞ்சத்துக்கோ அலங்காரம் இல்ல, மணப்பெண்ணுக்கோ மனசு இல்ல. பரவாயில்ல, கட்டினவ பக்கத்துல இருக்க, கற்பனையோ நிறைய இருக்கு. தொட்டு பேச உரிமை இல்ல, சுவைத்து பார்க்க வழியும் இல்ல. பரவாயில்ல, இப்படி ஒரு உறவு நமக்கு எப்படி வந்ததுன்னு தான் நீயும் யோசிக்க. இல்லை, யாரு? நீயா? நீ எங்கடா இங்க வந்த? நான் என் பொண்டாட்டியை பார்க்க வந்திருக்கேன். பொண்டாட்டியா? கீதா, இது வழக்கா வாழ்க்கையானே புரியலப்பா. அவன் வழக்கோட தீர்ப்பு என் கையில இருக்குது. வழக்கோட தீர்ப்பு உங்க கையில இருக்கு.
உங்க மகளோட வாழ்க்கை என் கையில. என்னடா சொன்ன? என்னங்க எந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆரம்பிச்சனோ அதுவே காட்சியா உங்க கண்முன்ன நிக்குதுங்க. உங்க பிடிவாதத்தால என் மகளை இழந்துருவனோன்னு நான் பயந்து அவ விரும்புறவனுக்கே அவளை நான் கல்யாணம் செய்து கொடுத்துட்டேங்க. என்ன பண்ணிக்கிறீங்க? சபாஷ். வீட்டுக்கு தலைவன் ஒருத்தர் இருக்கும்போது ஒரு பெண்ணு தானா ஒரு காரியத்தை செஞ்சா அது எப்படி முடியும் தெரியுமா? உன் பெண்ணு விரும்புறவனுக்கா நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற? கொலகாரனுக்கு கட்டி வச்சிருக்க. ஏய், என் மனைவி மகளும் எனக்கு தெரியாம செஞ்ச காரியத்தை பயன்படுத்தி உங்க அப்ப என்கிட்டயே ராணுவ தந்திரத்தை கையாண்டுட்டான்டா. நீ எனக்கு மருமகனா வந்துட்டா நான் தீர்ப்ப மாத்தி எழுதிடுவேன்னு உங்க அப்ப தப்பு கணக்கு போட்டான்டா. Tell him I don't care for the family prestige. I always mean justice. கீதா, கட்டின கணவனாச்சேன்னு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டியாமா? ஒரு கொலகாரம் மறைஞ்சிருக்கு இடம் கொடுத்தா அது சட்டப்படி குற்றம். அந்த குற்றத்தை நான் செய்யலாமா? கீதா, உங்க அப்பா பிடிவாதத்தை பத்தி எங்க அப்பா நிறைய சொல்லியிருக்காரு. நான் உன்னை தேடி வந்துட்டேன். என் கடமை முடிஞ்சு போச்சு. இனிமே நீதான் என்ன தேடி வரணும். எல்லா குற்றத்துக்கும் நான் தான் காரணம். எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆரம்பத்திலேயே கண்டிச்சு தீர்த்துக்க வேண்டிய விஷயத்தை இப்போ தண்டிச்சு தீர்த்துக்கலாம் பாக்குறியா? சிவகாமி, உன் வழக்க சொல்லு. வரந்தரைன்னு தான் சொன்னேன். அப்பவே உனக்கு தண்டனை இல்லாம போயிடுச்சு. ஆனா கணவனுக்கு கட்டளையிட உரிமை உண்டு. அந்த உரிமையில நான் சொல்றேன், எந்த மகளுடைய வாழ்க்கையை நீ பாழ்படுத்தினியோ அவ வாழ்க்கை சீராகிற வரைக்கும் உனக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. நீ விரும்பி தேடி போனவை என்னடி? ஆனா வாழ்த்து சொல்ல கடைசியா வந்தார். கொலகாரனுக்கு எப்படி அடி மனைவியான? கோயில்ல இருந்த ஓ முருக அருளால. நீ என்ன சொல்ற? கல்யாணம்ங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறதாம்மா.